Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 66 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைய பொழுது சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்றைய பொழுது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் இனிமேல் என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சேர்த்து அப்டேட் பண்ணிடுறேன். இனிமேல் நான் எப்போ வேக்கப் ஆகிறேன், எத்தனை மணிக்கு தூங்குறேன், தென் டயட் ஃபாலோ பண்ணனா இல்லையா, கடையில் ஏதாவது ஃபுட்டு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டேனா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேனா, தென் அதை பற்றி நான் ஒரு ட்ராக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக அதை நான் பண்ணேன். இந்த மந்த்லேருந்து இதை ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நேற்றுலேருந்து வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அதையும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை பேசிக்காக நம்ம டூ டூ லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டூ டூ லிஸ்ட்டில் நான் இதை ஒரு செக் லிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன். எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணால் க்ரீன், பண்ணலைன்னா ரெட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் அதை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் 6 PM நம்ம வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் ஆக போகுது. ஓகே, இது நம்ம நேற்றுமே சொல்லியிருப்போம், இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணிடுறேன். எவ்ரிடே 6 PM. நேற்றைய பொழுது எப்படி போச்சு அப்படிங்கிற ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிடலாம். நேற்று டயட் சீரீஸ் பார்த்திங்கன்னா, நேற்று நான் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரியே போயிருந்துச்சு. பட் மதியம் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துருச்சு. என்ன, மார்னிங் சுண்டல் கடலை வேக வச்சு சாப்பிட்டாச்சு. அது என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. தென் லஞ்சுக்கு நம்ம சப்பாத்தி அண்ட் நான்வெஜ் பிளான் பண்ணியிருந்தோம். பட் சப்பாத்தி பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரைஸ் கொடுத்துட்டாங்க. பட் நான் கொஞ்சம் ரைஸு, ரசம் அந்த மாதிரி வச்சு நான்வெஜ் வச்சு முடிச்சிட்டேன். ஓகே, பட் ரைஸ் ஹெவியாக எடுத்துக்கல. அண்டு நைட்டு சப்பாத்தி வித் நான்வெஜ் கிரேவி இதோட முடிச்சுக்கிட்டாச்சு. நேற்றைய பொழுது சிறப்பாக போச்சு. ஓகே, தண்ணி குடிக்கிறத பற்றியும் நான் அடுத்தடுத்து இதில் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். வாட்டர் இன்டேக் பற்றியும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் வாட்டர் இன்டேக் இந்த டைமில் என்னால் கரெக்டாக பண்ண முடியுமான்னு தெரியல. ரொம்ப குளிர்காலமாக இருக்குது. இங்கே ரொம்ப குளிருது வேறு. மார்னிங் டைம்லலாம், ஈவினிங் டைமும் ஆல்மோஸ்ட் நல்லா குளிருது. நம்ம வேக்கப் டைமும் 4:30 இருக்கனால அந்த டைமில் நிறைய தண்ணி குடிக்கிறது எனக்கு தெரியல. பட் தண்ணி குடிக்கிறேன், பட் அவ்வளோ குடிக்க முடியுமான்னு தெரியல. பட் அதையும் நான் இனிமேல் ட்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கேன். எஸ், ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைய பொழுது ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிச்சு. நல்ல சூரியன் பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி அடிச்சிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா கண்ணை கூட திறக்க முடியல, அந்தளவுக்கு வெயில் இருந்தாலும் நம்ம 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ், இன்றைய பொழுதில் ஒரு குட்டி மெமரியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்னிங் டைம் பைக்கில் வந்துட்டுருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா, ரோட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு குச்சி கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா ரோட்டுக்கு நடுவில் குச்சி கிடக்கிறது வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிராஸ் பண்ணி கிட்டக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் பைக்கில். பார்த்தா பாம்பு. ஓகே, அந்த பாம்பு எவ்வளோ நீளங்கிறது தான் இங்கே ஹைலைட்டு. ஒரு ரோட்டில் பாதி சைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு நெளிஞ்சு போயிட்டுருக்கு. அது தூரத்தில் தான் போயிட்டுருந்துச்சு. நீங்கள் அதை முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வர்ற வழியில் ஒரு நெட்டாக ஒரு ரோடு இருக்கும் வாக்கிங் போகிறப்போ. பழைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கலாம். முடிஞ்ச இந்த வீடியோ கிளிப்பில் கூட நான் ஜாயின் பண்ணுறேன். நான் ஒரு தூரத்தில் வந்துட்டுருக்கேன். பார்க்குறப்போ ஏதோ ஒரு குச்சி மாதிரி இப்படி வளைஞ்சு ரோட்டு மேலே நிற்கிது இந்த சென்ஸ் இப்படி கிடக்கு. அதை பார்த்தோன்னையும் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கொஞ்சம் கிட்டக்க வரப்போ குச்சின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். கிட்ட வரப்போ தான் பார்த்தா நல்லா வளைஞ்சிட்டு இருந்துச்சு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ், ஒரு குட்டி ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனிஹோ பக்கத்தில் ஆள் இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஒரு அப்டேட் பண்ணிட்டேன். பட் அது காட்டுப்பகுதி அப்படிங்கிறனால நம்ம ஒன்றும் அதை பெருசாக பார்த்துக்க முடியாது. அவங்க ட்ராக்கில் போயிட்டாங்க, நாமளும் நம்ம ட்ராக்கில் வாக்கிங்கை முடிச்சிட்டோம். எஸ், ஸோ மேபி ஒரு குட்டி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அந்த விஷயங்களை ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்காம கடந்து போயிடுங்க. அந்த பிரச்சனையும் கடந்து போயிடும். ஓகே, இந்த பாம்பு மாதிரி இதுக்கு நாகேஷ் ஒரு பழைய படத்தில் சொல்லுவாங்க, பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கல் மாதிரி. இந்த கல் ரொம்ப கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா அது பெரிய கல் மாதிரி தெரியும். தள்ளி வச்சு பாருங்கள், சின்ன கல்லாக மாறிடும். அந்த மாதிரி தான் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம நினச்சிட்ருப்போம். கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா அல்லது கடந்து போயிட்டீங்கன்னா
முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள், முடியலையா கடந்து போயிடுங்க. இதுதான் லைஃபு. ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக அமைச்சு உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஹேவ் அ கிரேட் டே.